ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Knight of Cups, Ace of Cups, okay, Three of Cups, Two of Cups, wow, Two of Wands, Ace of Swords, Justice, Queen of Wands, Four of Pentacles, Page of Swords, Ten of Wands, Six of Pentacles. So bottom of the deck, Two of Pentacles. ஓகே, ஸோ இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போஸ்டரோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் போனதுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் வீடியோ பார்க்குறவங்க செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் அட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு உண்டு. அட்டாச்மெண்ட் ஆகிட்டுலாம் கரண்ட்லி. ஏன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அது மனசுலாம் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அதே தவிர்த்து ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தென் உங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு. நம்ம ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் காட்டியில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சரில் எத்தனைங்கிறது உங்கள் ட்ரீமாக இருக்கலாம், உங்கள் கோலாக இருக்கலாம். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரு போதும் அது மைண்ட் கொடுத்துட்டில்ல. அப்போ அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட கேரக்டராக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், அது உங்களுக்கு நொடிக்கு நொடி ஒரு பெயின் கொடுத்துட்டே இருக்கலாம். அது உண்மையான விஷயமாகும். நம்ம ஒரு பர்சன் கூட அட்டாச்மெண்ட் இருக்கும்போது நம்மளோட ஒட்டுமொத்த திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது அந்த ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். அப்போ அவங்க எப்போ கால் பண்ணுவாங்க, எப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, எப்போ ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அது எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலைன்னு சொல்லும்போது அது நமக்குள்ளே பயங்கர ஒரு ஃபியராக இருக்கும், பயங்கர ஒரு கோபத்து வரும். அதனால நம்ம சில வார்த்தைகளை விடுற மாதிரி இருக்கும். அதனால ரிலேஷன்ஷிப் ஒரு பிரேக்கப் வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிறதுனால நம்ம இங்கே ஒன்றும் இங்கே நடக்க போகிறது கிடையாதுங்கிறத நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் மனசில் ஆகிட்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஸ்நேகம் உண்டு. உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு பர்சனை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு தாட்ஸ் தோணிருக்கலாம். எல்லா விதத்துலேயும் நமக்கானவங்க, நமக்காகவே பிறந்தவங்க, நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க, இவங்கள மேரேஜ் பண்ணால் நம்மளோட சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இல்லைங்க நம்ம ட்ரீம் நிறைவேறும் ஒரு தாட் இந்த ஒரு பர்சனை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கே ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருக்கலாம். அதே சேம் டைம் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கும் உங்கள் மேலே வந்து ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்நேகம், அட்ராக்ஷன் எல்லாமே உண்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய எஃபோர்ட்டும் கொடுத்துட்டு உண்டு. பட் என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனோட இன்னர் வேஸ் உங்களுக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. இப்படி ஸ்நேகம் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, இவங்க நம்மளை நினைக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க, நம்மளை நினச்சி வாழ்கிறாங்க. இன்னர் வேஸ் உங்களுக்குள்ள பல ஃபீலிங்ஸ் தோணாலும் இவரோட பிஹேவியர் கேரக்டர்ஸ் அவுட்டரில் வேறு மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம். உங்களை பிடிக்காத மாதிரியும், இல்லைங்க உங்களுக்கு ப்ராப்பரான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரியும், இல்லைங்க உங்களை மைண்ட் பண்ணாத மாதிரியும், இல்லைங்க 2 நாள் பார்க்குறது 3 நாள் பார்க்காம இருக்கிறது மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இவர் கொடுக்குறனால நீங்களும் ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே, என்ன நீங்களும் டோட்லி ஏன்னா நமக்கு இன்ட்யூஷன் வந்து இன்ட்யூஷன் இன்னர் வைப்ஸாக இருக்கட்டும், இன்ட்யூஷனாக இருக்கட்டும்,
அது நமக்கு பாசிட்டிவாக சொல்லுது. பட் இவனோட கேரக்டரை வெளியே பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ட்ரஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இப்போ என்னத்தை என்ன இப்போது எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிறதுங்கிறது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട് உண்டு ஓகே നമ്മളെ காட்டிலும் இவங்களுக்கு இம்பார்ட்டங்கிறது தேர்ட் பார்ட்டியும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதனால் நம்ம அது நம்மளோட கனவாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், ட்ரீமாக இருக்கட்டும், ஆம்பிஷனாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது அதில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சரில் அது ஒரு ஃப்யூச்சரை ஏற்றும், இல்லைங்க ஒரு ஹாப்பினஸ்ஸை ஏற்றும். ஒருத்தவங்க மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாலே, ஒருத்தவங்க மாத்திரம் ஆசைப்பட்டனாலே ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாதுங்கிறத மனசிலாயிட்டு அப்போ என்னத்துக்கு நான் கடந்து இதில் வலியும் வேதனையும் ஃபேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் சேர்ந்தால் தானே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். பட் நான் மாத்திரம் இதில் கடந்து வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்ருக்கேன். நீ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உன்னோட ஃபேமிலி, தேர்ட் பார்ட்டிக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்க. அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் எங்கே டிட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே. அட்டாச்மெண்ட் இல்லை, டிட்டாச்மெண்ட்னா அட்டாச்மெண்ட்டில் இருந்தால் அது நமக்கு பெயின். அப்போ டிட்டாச்மெண்ட் இருந்தால் லவ் இல்லைன்னு கேட்டால் டிட்டாச்மெண்ட்டில் இருக்கிறது லவ் தான். பட் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஓகே. நம்ம ஹாப்பியாக இருப்போம், கூலாக இருப்போம், ரிலாக்ஸாக இருப்போம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டுருவோம். அதுதான் நமக்கு இங்கே டிட்டாச்மெண்ட் நம்ம சொல்கிறோம். கரண்ட்லி நீங்கள் டிட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு கரண்ட்லி உங்களோட செல்ஃப் லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பெருசாக இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் புதுசாக இதை படிக்க போயிருக்கலாம், அப்படி இல்லைங்க புதுசாக ஏதோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அதை பற்றின ஒரு திங்கிங்கில் நீங்கள் இருக்கலாம். இல்லைங்க புதுசாக ஏதோ ஜாப் தேடி போயிருக்கலாம். ஸோ குறைச்சவங்க மைண்டை நீங்கள் டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அதில் ஒரு சொல்லுவாங்க ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த சுச்சுவேஷனை யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷுவர் அந்த வீட்டை உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். பேலன்ஸ் இல்லை மீன்ஸ் என்ன சொல்லுது, நார்மலாக அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதும் நடக்கலை. ஓகே. ஆள் டெய்லியும் போயிட்டுருக்காங்க, லைஃப்பும் போயிட்டுருக்குது. பட் ஆளோட லைஃப்பில் ஒரு நல்லது நடக்குதா இல்லைங்க, அதில் இவர் ஒரு ஹாப்பினஸ் இவருக்கு கிடைக்குதான்னு கேட்டால் இங்கே ஒன்றும் இங்கே இல்லைன்னு சொல்லலாம். சம்டைம் நம்ம லைஃப் நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், சம்டைம் நம்ம லைஃப் டவுனாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். பட் இவருக்கு லைஃப்பில் கரண்ட்லி ஒன்றும் ஓகே இல்லை. டோட்லி ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப் கடந்து போயிட்டுருக்குது. டோட்லி இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இவர் போயிட்டுருக்கு. 2 நாள் நல்லா இருக்குது அப்படின்னா 3ஆவது நாள் இவருக்கு லைஃப்பில் டவுன் ஆகுறது. மேபி லைஃப் சுச்சுவேஷன் டவுன் ஆகாட்டாலும் இவரோட மைண்டு பல விஷயங்களை திங்க் பண்ணுறது, சேட் ஆகிறது, அதனால டவுன் ஆகிறது. ஆக்சுவலி நமக்கு ஒரு டைலாக் இருக்குல்ல, நம்ம மனசுலேயும் மைண்ட்லேயும் ஹாப்பினஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே நம்ம நரகத்தில் போனால் கூட நம்ம ஹாப்பியாக இருப்போம். அதே நம்ம மைண்ட்லேயும் மனசுலேயும் ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னா நம்ம சொர்க்கத்தில் கொண்டு வந்து விட்டால் கூட நம்ம ஹாப்பியாக இருக்க மாட்டோம்னு சொல்கிற மாதிரி இவரோட மனசும் மைண்டும் கரண்ட்லி ஓகே அல்ல. ஸோ 2 நாள் இவர் உங்களை திங்க் பண்ணாமல் இருக்கலாம், 3ஆவது நாள் மறுபடியும் திங்க் பண்ணுறது, டவுன் ஆகுறது. டோட்லி இவரோட லைஃப்பில் கரண்ட்லி இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே. லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் உண்டு இந்த ஒரு போஸ்ட்டுக்குவங்க மேலே. ஓகே. ஸ்நேகம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன், ஸ்நேகம் உண்டு. கரண்ட்லி இவருக்கு உங்களுக்காண்டி ஒரு ஃபியர் உண்டு. ஓகே. இவரோட கரண்ட் எனர்ஜியில் தாட்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் இவர் மேபி பகல் இவர் ஒர்க் போகலாம், மைண்டை இவர் டைவெர்ட் பண்ணலாம். அப்போ நைட்டு உறங்கக்கூடிய ஒரு டைமில் கரெக்டாக உங்களோட தாட்ஸ் இவரோட மைண்டில் வரக்கூடிய ஒரு டைமில் கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு உங்களோட நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வைப்ரேஷன் இவரை அட்ராக்ட் பண்ணுது, இல்லைங்க ட்ரிகர் பண்ணி விடுது. இல்லைங்க உங்களுக்கு ஒரு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், இவரோட லைஃப்பில் உங்களை சேர்த்து பிடிக்கணும் ஒரு தாட் இவருக்கு வரக்கூடிய ஒரு டைமில் இவரை நைட்டு உறங்கக்கூடிய ஒரு டைமில் இவரோட தாட்ஸ் உங்களை எப்படியா காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி உங்களை சமாதானப்படுத்துறது, இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுறதுக்கா, இல்லைங்க ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுறதுக்கா, இல்லைங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுக்கா, இல்லைங்க உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி உங்களை சமாதானப்படுத்துறது. ஆனால் அதே சேம் டைம் இவர் பல தாட்டை திங்க் பண்ணி குவிச்சு போட்டுட்டு லாஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறது வேண்டாம் ஒரு ஃபியர் உண்டு. ஓகே. நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது வார்த்தையால் ஹர்ட் ஆக்கிடுவாங்களோ, இல்லைங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு தாட் வரக்கூடிய ஒரு டைமில்
ஆளாக இருந்தாலும் இழுத்து இழுத்து மூடிட்டு தூங்கி ஆகும். ஓகே. அன்கண்டிஷன் லவ் உண்டு, ஓவர்ஃப்ளோவிங் லவ் உண்டு. நீங்கள் மட்டும் இவர் கூட எமோஷ்னலி கனெக்டட் அல்ல, இவர் உங்கள் கூட எமோஷ்னலி கனெக்டட் ஆகும். பட் ஆள் இங்கே ப்ராக்டிக்கல் ஆகும். ஆள் எமோஷனலை காட்டில் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர் ஆகும். பயங்கர செல்ஃபிஷ் நம்ம சொல்லலாம். இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டுண்டு, இவரோட ஹார்ட்டுக்குள்ளே உங்களை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். இவர் உங்களை ஒருபோதும் வேணான்னு இவர் வைக்கவே இல்லை, இவருக்கு வேணும். பட் ஆல் செல்ஃபிஷ்னால கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஹார்ட்டுக்குள்ளே உங்களை ஒழிச்சு வச்சுட்டு வெளியே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு. இவர் உங்கள் கூட எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, எத்தனை மாத்திரம் உங்களுக்கு இவருக்கு மேலே ஃபீலிங்ஸ் எமோஷன் இருக்கும், சேம் இவருக்கும் உண்டு. அதில் எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது. சேம் எனர்ஜிஸ் உள்ள 2 பேராகும். 2 பேரோட எனக்கு திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கும், ஃபுட் ஸ்டைல்ஸ் சேமாக இருக்கும் நம்ம சொல்லலாம். பட் நார்மலி லைஃப் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், கோஸ்ட் ரிலேஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நார்மல் லைஃப் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் 2 பேரோட திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் போடுற ட்ரெஸ் கலர் அவரும் போடுவார். சம்டைம் 2 பேரும் நீங்கள் சொல்ல வர விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. ஓகே. சேம் சாங்ஸ் 2 பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி 2 பேரோட திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவர் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஏன்னா இவருக்கு கரண்ட்லி இவரோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்ககிட்ட இவருக்கு உங்களை அப்ரோச் பண்ணணும். ஏன்னா நார்மலி இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, டோட்டலி ஆனால் டவுன் ஆகும். அப்போ இவருக்கு உங்கள் கூட கான்டெக்ட் பண்ணால், இல்லைங்க உங்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ணால் இவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு தாட் இவருக்கு மைண்டில் உண்டு. அப்போ இவருக்கு மைண்டில் வரக்கூடிய தாட்ஸும் அதுதான். எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது, எங்கூடி உங்களை கான்டெக்ட் பண்ணுறது, எப்படி உங்களை சமாதானப்படுத்துறது, எப்படி பண்ணி பார்ப்போமா, இல்லைங்க அப்படி பண்ணி பார்ப்போமா, இதுதான் இவரோட தாட். இவர் ஆக்சுவலி உங்களை கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் பார்த்துட்ருக்காரு, இல்லைங்க கரெக்டான ஒரு டைமிங் பார்த்துட்ருக்காரு உங்ககிட்ட வரதுக்கான ஒரு டைம். ஓகே. பட் இந்த பர்சன் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேபி ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் என்னடா சேர முடியாத ஒரு தாட் இருந்தால் இன்னர் வைஸ் இவருக்கு உங்கள் கூட சேரணும் அந்த ஒரு தாட் உண்டு. ஓகே. இவருக்கு தெரியும் இவர் ஒருபோதும் உங்களுக்கு ஜஸ்டிஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துட்டே இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் பிஹேவ் பண்ணது இல்லாமல் இன்ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், திங்கிங்ஸ் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இவருக்கு ஆக்சுவலி உங்கள் மேலே ஒரு இறக்க குணம் உண்டு. ஓகே. நான் ஒருபோதும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸாக நின்றுட்டு இல்லை, ஒரு ஜஸ்டிஸ் நான் கொடுத்துட்டு இல்லை, நான் இன்ஜஸ்டிஸாக நான் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு, ஏன் நான் இந்த மாதிரி இவக்கிட்ட பிஹேவ் பண்ணுறேன், பாவம் இல்லை என்னால் அவள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பா, அந்த ஒரு ரெக்ரெஷன் இவருக்கு உண்டு. ஓகே. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்கள் கூட செலிப்ரேஷன் பண்ணணும், ஒரு பார்ட்டி போகணும், என்ஜாய் பண்ணணும், இந்த ஒரு தோட்டெல்லாம் இவரோட கரண்ட் எனர்ஜியில் உண்டு. ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. என்னதான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கட்டும், டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், இவரோட கரண்ட் எனர்ஜி அதுதான். கரெக்டான ஒரு டைம் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, இல்லைங்க உங்ககிட்ட கால் பண்ணுறதுக்கு, இவர் ஆக்சுவலி உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு இவர் மெசேஜ் வரைக்கும் எடுத்து டைப் பண்ணியிருக்கலாம். ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ டைப் பண்ணிவிட்டு ஒரு பயத்தினால இவர் அதை க்ளோஸ் பண்ணிட்டு பேசாமல் இழுத்து மூடிட்டு தூங்கியிருக்கலாம். பட் இவரோட கரண்ட் எனர்ஜி நமக்கு அதுதான். ஓகே. இவர் கிளாரிட்டி கொடுப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் ஏதாவது கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க, இல்லைங்க இவர் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டுல சில விஷயங்கள் ஹைட் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா, என்னோட கரண்ட் எனர்ஜி இவர் கிளாரிட்டி கொடுப்பார். எந்த சுச்சுவேஷனால் கரண்ட்லி செப்பரேஷன் ஆச்சு, இதனால் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இதுக்காக ஒரு கிளாரிட்டி கொடுப்பார். இதெல்லாம் இவருக்கு கரண்ட் எனர்ஜியில் இந்த தாட்ஸ் வரதுக்கு ரீசன் மட்டும் நீங்கள் பண்ண செல்ஃப் லவ். வேணா நீங்கள் அட்டாச்சாக இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு பர்சன் மைண்ட் கொடுத்துட்டும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டும் இல்லை, இவரோட ஸ்நேகம் இவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லை. பட் நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. லைஃப்பில் பேலன்ஸ் இல்லையே, பீஸ் இல்லையே, சமாதானம் இல்லையே. பட் நீங்கள் கூட இருக்கும்போது இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது லைஃப் ஏதோ முன்னோட்டு போகுது, பட் ஏதோ லைஃப்பில் வெறுத்து போன ஒரு ஃபீலிங். ஏதோ நடப்போனமாக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம், எதுக்கு நம்ம வாழ்கிறோம், எதுக்கு இருக்கிறோம், இந்த ஒரு தாட்டில் தான் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட்லி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு டைமில், நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அதை பார்த்து தான் அட்ராக்ட் ஆகுது. ஒன்று போகணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், நம்ம லைஃப்பில் சேவ் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், இந்த ஒரு தாட் இவரோட கரண்ட் எனர்ஜியில் வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ ரொம்பவே பாசிட்டிவாக ரீடிங் லைன் பண்ணுங்கள். ஓகே. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக ஒரு கிராட்டிடியூட் சென்ட் பண்ணுங்கள். ஓகே. கமெண்ட் பாக்ஸில்
ஓகே, ஸோ நமக்கு இனி இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் மாற்றலாம். ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், கியூ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 22 இம்பார்ட்டன்ட், 222 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, 222 பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட். ஓகே, மந்த் சொல்லிட்டேன். டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட். எஸ், இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.